Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Just briefly bow our heads in prayer. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. Loving Heavenly Father, we thank you for this time as we come around your word. Speak to us through your word. In Jesus' name we pray. Amen. பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். Today we are going to look at Mark chapter 4 verses 35 to 41. இன்றைக்கு நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனங்களிலிருந்து 41ஆம் வசனங்கள் வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். The title of my message is Storms in Life. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் புயல்கள். On the same day when evening had come, he said to them, "Let us cross over to the other side." Now when they had left the multitude, they took him along in the boat as he was, and other little boats were also with him. And a great windstorm arose, and the waves beat into the boat, so that it was already filling. But he was in the stern asleep on a pillow. And they woke him and said to him, "Teacher, do you not care that we are perishing?" Then he arose and rebuked the wind, and he said to the sea, "Peace, be still." And the wind ceased, and there was a great calm. But he said to them, "Why are you so fearful? How is it that ye have no faith?" And they feared exceedingly, and said to one another, "Who can this be, that even the wind and the sea obey him?" மார்க் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். மார்க் 4:36. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. 7ஆம் வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. 38ஆம் வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, "போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா?" என்றார்கள். 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, "இறையாதே, அமைதலாயிரு" என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதலாய் உண்டாயிற்று. 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, "ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று?" என்றார். 41ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, "இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே" என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Many of you are going through storms in your life. உங்களில் அநேகர் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான புயல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Many of you are going through hard times. எத்தனையோ பேர் கடினமான பாதைகள் வழியாய் போய்கொண்டிருக்கிறீர்கள். All of us at some point or the other gone through storms in our life. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு முறை பலவிதமான புயல்கள் வழியாய் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். Here we see verse 35. When the evening had come, he said to them, "Let us cross over to the other side." இங்கே நாம் பார்க்கிறோம் 35ஆம் வசனத்தில், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். I want to underline the word, "Let us cross over to the other side." இந்த வசனத்திலே வாருங்கள், நாம் அக்கரைக்கு போவோம் என்கிற வார்த்தைகளை குறித்து கவனியுங்கள். This is the promise the Lord Jesus gave his disciples at the start of their journey. நாம் அக்கரைக்கு போவோம் என்கிற வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வாக்குத்தத்தமாக கூறியிருந்தார். I don't know whether these disciples heard him or not. சீஷர்கள் இதை கவனித்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. He gave them a promise and said to them, "We are going to go over to the other side, whatever it may be."
ஆண்டவராய் இயேசு சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், நாம் அக்கறைக்கு செல்வோம், எந்த சூழ்நிலை ஆனாலும் பரவாயில்ல, நாம் அக்கறைக்கு செல்வோம் என்று சொல்லியிருந்தார். The Lord Jesus knew what was going to happen to them on the way. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு நடுவழியில் என்ன சம்பவிக்கும் என்று ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தார். When God says something, you can totally rely on the word of God. ஆண்டவராகிய தேவன் எதை ஒன்று சொன்னாலும் அதை நம்பலாம், ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் கூறுகிறது. Here he says to them, whatever happens, we are going over to the other side. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் நாம் அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்று சொன்னார். Some of you may be going through a storm of sickness. ஒரு சிலர் பலவீனம் என்கிற புயல் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Some of you may be going through a storm of fear, worry and anxiety. ஒருவேளை ஒரு சிலர் பயம், என்ன நடக்குமோ என்கிற கவலை குறித்த புயல் வழியாய் கடந்து கொண்டு செல்லலாம். Some of you going through a storm in your family. ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு புயல் சந்தித்து கொண்டு இருக்கலாம். Some of you may be going through a storm in your marriage. ஒரு சிலர் தங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு புயல் சந்திக்க நேரிடலாம். Some of you may be having storms in other areas of your life. ஒரு சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையில மற்ற பகுதிகளில் புயல்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். Whatever the situation may be, there is a word of God for you and for your situation. என்ன நேர்ந்தாலும் உங்களுடைய சூழ்நிலைக்கும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற புயலுக்கு ஏற்ற வேத வார்த்தை இருக்கிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள். There is a promise of God for you. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்குது தேவ பிள்ளைகளே. Let me give few of them. Psalm 23 and verse 4. Though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for you are with me, your rod and your staff, they comfort me. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Romans 8 and verse 31. If God be for us, who can be against us? ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Isaiah 54 and verse 17, it says, no weapon that formed against shall prosper. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Deuteronomy 31 and verse 8. The Lord is the one who goes ahead of you. He will be with you. He will not fail you or forsake you. Do not fear nor be dismayed. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். Isaiah 53 and verse 5. He was wounded for our transgression, was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Philippians chapter 4 and verse 13. I can do all things through Christ who strengtheneth me. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Thank God for the promises of God. இவ்வளவு வாக்குத்தத்தங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. God's promises will get us over to the other side. Whatever the storm
you may be going through. எந்த புயலுக்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நேர்ந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை அக்கறைக்கு கடந்து செல்லும் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. He promises to bring us to the other side safely. நம்மை பத்திரமாக அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். Here we see they left the crowd behind and they are going on. And it says, now when they had left the multitude, they took him in the boat, and as he was, other little boats were also with him. இங்கே பார்க்கிறோம், அவர்கள் திரளான ஜனங்களை விட்டுவிட்டு அக்கறைக்கு கடந்து சென்றார்கள். சீஷர்கள் இயேசுவை தங்கள் படவில் கொண்டு போனார்கள். கூடவே மற்ற படகுகளும் இருந்தன. Verse 37 it says, and a great windstorm arose. மார்க் 4:37 அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. This great windstorm arose, and as a result of that, the waves were beating against the boat. இந்த புயலின் நிமித்தம் கடல் அலைகள் கொந்தளித்து படவிலே மோதின. Here we see in this verse the boat was filling up with water. இங்கே அந்த வசனத்துல பார்க்கிறோம், கடல் தண்ணீர் படவிலே நிரம்ப ஆரம்பித்தது. The water was supposed to be outside the boat, but it was filling the boat, means they were in a dangerous situation. படவுக்கு வெளியில் இருக்க வேண்டிய தண்ணீர் படவுக்குள்ள வந்ததினாலே அவர்கள் மிகவும் அபாயமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. These men were very fearful, but we know that these were seasoned fishermen. They knew the lake very well. They made their business, fishing business in this place, but they were very afraid. இந்த சீஷர் எல்லாரும் மிகவும் பயந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் கைத்தெறிந்த மீனவர்கள். அவர்கள் கடலை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் மீன் வியாபாரத்தை இந்த இடத்தில்தான் செய்து வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் பயந்தார்கள். They were tough guys, but the storms made them fearful. அவர்கள் மிகுந்த பலசாலிகளாய் இருந்தும் இப்போது பயந்தவர்களாய் இருந்தார்கள். Verse 38 it says, but he was in the stern asleep on a pillow. அவர் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். They woke him and said to him, teacher, do you not care that we are perishing? சீஷர்கள் ஆண்டவராய் இயேசுவை தட்டி எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். See, they were afraid because the boat was filling up. They woke him up. They are saying to him, do you not care we are perishing? சீஷர்கள் ஆண்டவராய் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். Fierce gales could not sink the boat. Devil, he even can't sink the boat. பலத்த காற்றுகளாலே இந்த படவை அமிழ்க்க முடியாமல் போனது. அதே போலதான் சாத்தானும் எந்த சூழ்நிலையானாலும் அவனால நம்முடைய வாழ்க்கை என்ற படகை அவிழ்க்க முடியாது. The reason is the word became flesh, was in the boat. அதற்கு காரணம் என்னவென்றால், வார்த்தையானவர் மாம்சத்தை தரித்து கொண்டு அந்த படவிலே இருந்தார். Because he is the creator. ஏனென்றால் அவரேதான் சிருஷ்டிகர். The lesson we learn from this portion, here we see that when we go through difficult times, when we go through storms in our life, we have to have faith in God and His Word. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிற பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த கடினமான சூழ்நிலை ஆனாலும், எந்த புயலானாலும், நாம் தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பட்சத்தில் நாம் ஜெயமாக வாழ முடியும் என்பதே. We need to stand on the promises of God. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நிலைத்து கொண்டு இருக்க வேண்டும். Here we see the disciples go and wake up the word of God.
இங்கே நாம் பார்க்கிறோம், சீஷர்கள் வார்த்தையாகிய தேவனை போய் எழுப்புகிறார்கள். When we go through storms in our lives, we need to wake up the word of God relevant to our situation. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான புயல்களை சந்திக்க நேரிடும் பொழுது அதற்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தையை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். தேவஜனமே, Verse 39, Then he rose and rebuked the wind and said to the sea, Peace, be still. 39ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமுதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. What happens? There was calm. The wind ceased and there were no more waves. என்ன நடந்தது? இப்பொழுது காற்று அமைதலாயிற்று, கடல் கொந்தளிப்பும் அமைதலாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. The Creator had spoken the word. It had no option but to obey the word of God. சிருஷ்டிகர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இந்த புயல் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். See, when we go through storms in our life, Jesus can calm our storm. God is bigger than our storm. எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த புயலானாலும் அதை இயேசுவானவரால அதட்டி அமைதிப்படுத்த முடியும். அதே நேரத்தில் தேவன் எல்லா புயல்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். Jesus can calm any and every storm. ஆண்டவராகிய இயேசுவால நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற எந்த புயலானாலும் அவரால் அதை அதட்டி நிறுத்த முடியும். The main thing is we have to have faith in him and to trust God to bring us over to the other side. மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தாண்டி நம்மை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று ஆணித்தரமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவஜனமே, Verse 40, he said to them, Why are you so fearful? How is it that you have no faith? 40ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். Said they didn't have any faith but they were afraid. சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் பயம்தான் காணப்பட்டது. When he spoke, situation turned around. There was great calm. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதட்டின பிறகு அந்த சூழ்நிலை அப்படியே மாறி மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. Verse 41 we see, they feared exceedingly and said to one another, Who can this be that even the wind and the sea obey him? 41ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Here we see they have a reverential fear here and they began to wonder, this is Creator among them. இங்கே நாம் பார்க்கிறோம், சீஷர்களுக்கு தேவ பக்திக்குரிய பயம் உண்டாயிற்று. அதற்கு பிறகு சிருஷ்டிகர்த்தரே நம் படவில் இருக்கிறாரே என்று சிந்திக்க துவங்கினார்கள். Jesus was in their boat. ஆண்டவராகிய இயேசு அவர்களுடைய படவில் இருந்தார். Bible says, greater is he that is in you than he that is in the world. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று. He has promised never to leave, not to forsake us. அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு அவர் விலகவும் மாட்டார். When we go through storms in our lives, whatever the storm may be, he is with us in our boat. நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கை என்ற படவில ஆண்டவராய் இயேசு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவஜனமே, When we go through storms in our lives, we have to have faith in God, trust him, keep believing in him till we see the answer come through. பேர்பட்ட சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றும் அவர் நம்மை இந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவிப்பார் என்கிற ஆணித்தரமான விசுவாசம் ஏற்பட்டு அக்கறைக்கு கடந்து சென்று நம்மை பத்திரமாக சேர்ப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும்.
He will bring us to a place of victory. ஆண்டவர் தாமே நம்மை ஜெயத்துக்குரிய ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். So whatever your storm may be, whatever your situation may be, Jesus can bring you to the place of victory. எனவே எந்த சூழ்நிலையானாலும் எந்த புயலானாலும் ஆண்டவர் தாமே நம்மை வெற்றிகரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். Our God is greater than anything else. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு காரியத்தை பார்க்கிலும் அவர் மிக பெரியவராயிருக்கிறார். தேவ ஜனங்களே, I want you to put your trust in God and have faith in God and in His word. நீங்கள் அனைவரும் தேவன் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். He will bring you to a place where you will see problems resolved and you will have peace and great calm in your life and in your situations. Let's bow our heads in prayer. எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் எந்த சந்தர்ப்பமானாலும் அவை எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு வெற்றியை தந்து நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானத்துக்குரிய ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்ப்பார் என்று ஆணித்தரமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது நாம் தலைகளை வணங்கி ஜெபிப்போமாக. Living Heavenly Father, we thank you for your word. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, there are people going through difficult times, storms in their lives to do with their health. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஏகப்பட்ட சூழ்நிலைகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கிறாள் என்பதை நீர் அறிவீர். பொருளாதாரத்தை குறித்து அல்லது தங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்த பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. To do with their family, to do with their marriage and to do with their children, maybe with their jobs, whatever the situation may be. I pray, Lord, that they will experience a breakthrough in their life. குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையானாலும் அல்லது தங்கள் பிள்ளைகளை குறித்து அல்லது தங்கள் தொழில் மற்றும் வேலை நிமித்தம் பிரச்சனைகள் அல்லது மற்ற எந்த பிரச்சனை ஆனாலும் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர் என்றும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு ஒரு நல்ல வழியை காண்பித்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். Help them, O Father, take hold of the word of God. Have faith in you and trust in you. And Lord, bring them to a place of victory. அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் ஒரு சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். We want to hear good news, good testimonies that will bring glory and honor to your name. In Jesus' mighty name we pray. Amen. ஆண்டவரே, உமக்கு கனமும் மகிமையும் உண்டாகும்படி நாம் நல்ல சாட்சிகளை கேள்விப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.